गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிஞ்சத்தல் தானே. பக்த கோடிகள் அனைவருக்கும் காமாட்சியினுடைய கடாட்சத்தோடு கூடிய குருநாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். நம்முடைய தேசத்தில், குறிப்பாக பாரத தேசத்தில் மற்றுமுள்ள அநேக இடங்களிலே இன்றளவு பலரும் தெய்வ பக்தி ஸ்ரத்தையோடு கூட பலவிதமான மார்க்கத்திலே அவரவர்கள் இறைவனிடத்தில் தங்களை பரிபூர்ணமாக ஒப்படைத்துக் கொண்டு அவரவர்கள் ஆத்மஸ்ரேயஸை அடைந்து வருவதை நாம் அனைவரும் அறிகிறோம். இந்த தருணத்திலே பகவத் விசாரம் என்பது கலியுகத்திலே அவசியமானதாக ஆகிவிட்டபடியால் இந்த அவசியமான ஒரு காரியம் தனிமையாக இருந்து கொண்டு இறைவனை ஸ்மரணம் பண்ணுவதுடன் கூட்டாக சேர்ந்து நாம் இறைவனை வழிபடும் பொழுது இறைவன் அன்பர்களுடைய கூக்குரலுக்கும் அன்பர்களுடைய ஆத்மார்த்த பக்திக்கும் அவரவர்கள் சொல்லுகின்ற பாராயணங்கள், பஜனைகள், கதா காலக்ஷேபம் போன்றவற்றை பகவான் செவிமடுத்து ஆனந்தித்து எல்லோருக்கும் பரம காருண்யத்தோடு கூட அனுகிரகம் செய்து வருகிறாள். அப்பேற்பட்டதான கலியுகத்திலே நமக்கெல்லாம் ஆத்மஸ்ரேயஸ், ஆத்மஸ்ரேயஸ் என்பது ஒரு விதமான ஞான லட்சணம், ஞான அலங்காரம். ஞானம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் வந்துவிட்டால் அந்த ஞானம் அவரவர்களை தர்ம மார்க்கத்திலே பேசுவது, செயல்படுவது, மனதில் நினைப்பது போன்ற நிலைகளிலே அவரவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற பேராற்றல் ஞானத்திற்கு உண்டு. இந்த ஞானம் என்பது ஒரு விதத்தில் வந்துவிட்டால் அவர்கள் அடுத்த நிலை என்பது ஞான நிலைக்கு பிறகு அவர்கள் அந்த இறைவனோடு ஒன்றர கலக்கக்கூடியதான அந்த நிலையை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து அவரவர்கள் ஒவ்வொருவரும் கூட்டு வழிபாடு என்ற அடிப்படையிலே எல்லோரும் சேர்ந்து இறைவனை ஸ்மரணம் செய்யும் பொழுது அவரவர்கள் எண்ணத்திற்கேற்ப, அவரவர்கள் ஸ்ரத்தைக்கேற்ப, அவரவர்களுடைய முயற்சிக்கேற்ப, அவரவர்களுடைய வினயத்திற்கேற்ப பகவான் அனுகிரகம் செய்து வருகிறார். அப்பேற்பட்டதான ஒரு கலிகாலத்தில் நாம் எல்லாம் ஆண்டவனுடைய, அதாவது பராசக்தியினுடைய மூல பிரகிருதியாக இருக்கக்கூடியதான பராசக்தி எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது தாய். அதனால தான் மாத்திரு தேவோ பவ, தாயர் சிறந்தொரு கோவிலும் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னரு தெய்வம், மாத்திரு தேவோ பவ என்பதெல்லாம் முதுமொழிகள். அந்த வழியிலே தாயாரை
எப்படி நாம் கொண்டாடுவது கடமை தர்மம் என்று இருப்பதைப் போல அகில உலகத்திற்கும் 7 புவனங்களையும் பூத்த வண்ணம் காத்தவளாக இருக்கக்கூடியதான அந்த பராசக்திக்கு விழிக்கே அருள் உண்டு என்று சொல்லுவார்கள். அப்படியாக அந்த பராசக்தியினுடைய கடாட்சம் பட்ட மாத்திரத்திலேயே நம்மளுடைய ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் போன்ற மும்மலங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த மும்மலங்கள் நம்மிடத்திலிருந்து அகலுவதுடன் தீவிரமான பக்தி, தீவிரமான முயற்சி, வைராக்கியம் போன்றவற்றை பக்தி மார்க்கத்தில் எடுத்து செல்லும் பொழுது 6 விதமான உபாதைகள் நம்மிடத்தில் ஆட்சி புரிகின்றது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். ஆசை, காமம் என்பது ஆசை, குரோதம் கோபம், லோபம் கஞ்சத்தனம், மோகம் அதிக ஆசை, மதம் கர்வம், மாச்சரியம் பொறாமை. இவ்வாறாக 6 விதமான உபாதைகள் நம்மிடத்தில் இருப்பதினால் அகங்காரம் என்பது ஒவ்வொருவரிடத்திலும் மறைந்து வெளிப்படாமல் இருந்து கொண்டு அவரவர்கள் தவறான பாதைகளே எண்ணங்களை செலுத்துவதற்கு இந்த அகங்காரம் என்பது காரணமாக அமைகிறது. ஆகையினால் இந்த துர்குணங்கள் எல்லாம் அகல வேண்டுமாயானால் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற உயர்ந்ததான கிரந்த லிபி, அந்த உயர்ந்ததான கிரந்தத்தை நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியிக்கும் பொழுது, கொண்டாடும் பொழுது, அந்த லலிதா சகஸ்ரநாமம் என்பது 1000 நாமங்களை கொண்ட பராசக்தி, உலகத்திற்கே தாயாக இருக்கப்பட்டவள். அவளுடைய அலங்காரங்கள், அவளுடைய செயல்கள், அவளுடைய காருண்ய பாவம், இம்மாதிரியாக 1000 நாமாக்களிலும் ஒவ்வொரு அக்ஷரத்திலும் பராசக்தியான காமாட்சியாகப்பட்டவள் பிரகாசிக்கிறாள், ஜீவனாக இருக்கிறாள். அப்பேற்பட்டதான அந்த பல அக்ஷரங்களை ஒன்று சேர்த்து ஸ்ரீருத்ரத்திலே நமஸ்லோக்கியாகச்ச என்று ஒரு வாக்கியம். எழுத்து கூட்டங்களாக சேர்ந்தது தான் வேதம், ஸ்ரீருத்ரம். எழுத்துக்கள் கோர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பல எழுத்துக்களை கோர்க்கப்பட்டு, எப்படி அம்பாள் இடத்துல தனியாக ஒவ்வொரு மாலை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான அலங்காரமாக தெரியும். ஆனால் எல்லா புஷ்பங்களையும் சேர்த்து கதம்பமாக அம்பாளுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அது ஒரு விசேஷமாக ஒரு அலங்காரமாக நமக்கு தோன்றும். அது மாதிரி எல்லா விதமான அட்சரங்களையும் ஒன்று சேர்த்து ஸ்ரீமாதா என்று ஆரம்பித்து ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி என்ற ஒரு ஸ்தானத்திலே அம்பாளை ஒவ்வொருவரும் கொண்டாடுகிறோம். ஆக நமக்கு கிடைத்த வாய்ப்பு, நமக்கு கிடைத்த பொக்கிஷம், நமக்கு கிடைத்த தர்ம மார்க்கம், நமக்கு கிடைத்த கட்டளை என்பதாக கருதி ஒவ்வொருவரும் அவரவர்கள் கூட்டு வழிபாடு என்பது ஆதிசங்கரர் காலத்திலிருந்து நாயன்மார்கள் காலம், ஆழ்வாராதிகள் போன்றவர்களுடைய காலங்கள் வரை இன்றளவும் கூட்டு வழிபாட்டினுடைய மகத்துவத்தை, கூட்டு வழிபாட்டினுடைய முறைகளை, கூட்டு வழிபாட்டின் பயன்களை அனைத்து வழிகளிலும் ஒவ்வொருவரும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தற்சமயம் கலிகாலத்திலே குரு என்பவர் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கின்றார். ஒரு சிலர் கணபதியை உபாசனை செய்வதற்கு
ஒரு குரு முகமாக மந்திர ஜபம், முருகனை உபாசிக்க, நரசிம்மரை உபாசிக்க, அம்பாளை உபாசிக்க, சிவனை உபாசிக்க, ஐயப்பனை உபாசிக்க, ஆஞ்சநேயரை உபாசிக்க, இப்படியாக பல தெய்வங்களை உபாசனை செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு குருவை அவரவர்கள் வைத்து வழிபடுகின்றனர். இத்தனை குருமார்களுக்கும் ஆதிகுருவாக உருக்கப்பட்டவர் ஆதிசங்கரர். அப்பேற்பட்டதான ஆதிசங்கரருடைய அந்த குரு பீடமானது தார்மீக ரீதிகளே சனாதன தர்மத்தை பிரகடனம் செய்வதற்காக 5 விதமான நிலைகளிலே 5 பீடங்களாக அலங்கரித்து வருகின்றது. அது நமக்கு மட்டுமல்லாது உலக மக்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரியதான பொக்கிஷமாகும். அப்படி நகரேஷு காஞ்சி என்ற நிலையிலே நாபிஸ்தானமாக விளங்குகின்ற காஞ்சிமா நகரத்திலே அருள்பாலித்து வருகின்ற சாட்சாத் பராசக்தி சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சண சேவிதா என்ற வாக்கியத்தின்படி ஒரு கண் மகாலட்சுமியாகவும் மறுகண் சரஸ்வதியாகவும் இருந்து கொண்டு அருள்பாலிப்பதனால் அந்த காமாட்சியை தரிசிப்பவர்களுக்கு ஞானம் என்பது சரஸ்வதியினுடைய மூலமாகவும் ஐஸ்வர்யம் என்பது மகாலட்சுமியின் மூலமாகவும் கிடைக்கின்றது. அப்படியாக காமாட்சி என்ற ஒரு தத்துவத்திற்கு, காமாட்சி என்ற ஒரு பிரபஞ்ச சக்திக்கு பலவாறாக பலரும் அர்த்தங்கள் கற்பித்தாலும் இந்த 2 தேவியர்கள் அம்பாளுக்கு சாமரம் வீசுவதாக இருக்கின்றது. அதே தேவிகள் அம்பாளுடைய 2 கண்களாக இருப்பதாக சாஸ்திரம். அப்பேற்பட்டதான பராசக்தி அவ்யாஜ கருணாமூர்த்தி என்ற நிலையிலே கடாட்ச மாத்திரத்திலே நம்மையெல்லாம் பவித்திரமாக்குகின்ற ஆற்றல் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு விசேஷமாக உள்ளது. ஆகையினால் அந்த கூட்டு வழிபாடு என்பது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. கூட்டு வழிபாடு என்பது காமாட்சி ஆகப்பட்டவள் நம் ஒவ்வொருவருக்கும் போட்ட பிச்சை என்று கருத வேண்டும். அப்படி கூட்டு வழிபாடு என்பது தற்காலத்திலே கலியுகத்தில் மிக 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 அவசியமானதாக இருக்கும்படியாக அமைந்துள்ளது. அந்த கூட்டு வழிபாட்டின் அடிப்படையிலே காமாட்சியினுடைய கருணையோடு, காமாட்சி என்பதும் விசாலாட்சி என்பதும் சகலவிதமான பெண் தெய்வங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்துதான் அவரவர்கள் தெய்வத்தை உயர்வாக கொண்டாடினாலும் அவரவருடைய மனோபாவத்தின்படி ஒவ்வொரு பெண் தெய்வத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து பக்தி செய்தாலும் கூட அம்மா என்ற நிலை வரும்பொழுது அங்கே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இல்லை. எப்படி சமுத்திரத்திலே பல நதிகள் சங்கமித்த பிறகு அங்கே எல்லாம் ஒன்று எப்படி சொல்லுவோமோ அதே போல ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பக்தி கடைசியில் இறைநிலைக்கு போகும்பொழுது அங்கே எல்லா தெய்வங்களும் ஒன்றாக கலந்து இருக்கும்படியாக அமைந்துள்ளது. ஆகையினால் பக்தி மார்க்கத்திலே நாம் வித்தியாசம் பார்ப்பதோ, பக்தி மார்க்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதோ, பக்தி மார்க்கத்திலே நாம் அபச்சாரம் பார்ப்பதோ, நாம் செய்யும் பக்திக்கு இதெல்லாம் இடையூறாக அமையும். ஆகையினால் நாம் எல்லோரும் பராசக்தியினுடைய குழந்தைகள். அப்பேற்பட்ட நிலையிலே தாயை கொண்டாட வேண்டும். குழந்தையை தெய்வத்தை கொண்டாடும் இடத்தில் என்று சொல்லுவார்கள். அப்படியாக பராசக்தியை பல சந்தர்ப்பங்களில் குழந்தையாகவும் பல சந்தர்ப்பங்களில் தாயாகவும் பாவித்து அந்த நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் பக்தி செய்ய வேண்டும். இப்பொழுது குரு பூர்ணிமா என்ற உயர்ந்ததான ஒரு வைபவம். ஒவ்வொருவரும் சாதுர்மாசிய விரத காலத்திலே இந்த குரு பூர்ணிமா வருகிறது. சாதுர்மாசத்தை ஒட்டி வருகின்றது. பல குருமார்கள்
உலகத்திலே அவரவர்கள் ஒரு 4 மாதங்கள் வெளியில் செல்லாமல் அவரவர்கள் ஒரு இடத்திலே தங்கியிருந்து வியாச பகவான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே என்ற அடிப்படையிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணனாக வியாசாச்சாரியன் இருப்பதால் உலக குரு வேதவியாசரை முதன்மையாக கொண்டு அனைத்து குருமார்களும் வியாச பூஜை என்ற அந்த வைபவத்தை கொண்டாடுகிறார்கள். அப்படியாக குரு பூர்ணிமா என்பது ஆஷாட மாதத்திலே ஆடி மாதத்திலே வரக்கூடியதான பௌர்ணமி குரு பூர்ணிமா தினம். அந்த குரு பூர்ணிமா தினமானது இன்றைய தினம், அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பூர்ணிமா என்ற உயர்ந்ததான ஒரு வைபவத்தை உலகம் முழுதும் உள்ள அடியார் பெருமக்கள், குருமார்களுடைய பக்த கோடிகள், குருமார்களை பின்பற்றுபவர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடியதான ஒரு திருவிழா குரு பூர்ணிமா. அந்த வகையிலே சிங்கப்பூரில் உள்ள நம்மை சார்ந்த பக்தர்கள் என்று சொல்வதுடன் பல குருமார்களையும் பலரும் பாரம்பரியமாக குருவாக வைத்துக்கொண்டு அவரவர்கள் அவரவருடைய குரு காண்பிக்கக்கூடிய வழிகளே சென்று கொண்டு இன்றளவும் மனதிலே எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எந்த ஒரு விதத்திலும் வித்தியாசம் பார்க்காமல் அவரவர்கள் ஆத்மார்த்த பக்தி ஸ்ரத்தையோடு கூட அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு குரு இருந்தாலும் கூட மற்ற குருமார்களையும் நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டா நமக்கு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய குருக்கு நாம் செய்யக்கூடிய மிக பெரியதான ஒரு வலிமையான ஒரு பக்தி சமர்ப்பணம். இந்த ஒரு நிலையில் நாம் லலிதா சகஸ்ரநாமம் என்ற உயர்ந்ததான ஒரு யஜ்யம், ஒரு யாகம், அப்படி ஒரு யஜ்யமானது பலரும் சேர்ந்து அந்த தேவியை அழைக்கும் பொழுது, அந்த தேவியை கொண்டாடும் பொழுது பலரும் சேர்ந்து லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் சரீரத்திலும் எண்ணத்திலும் பராசக்தியானவள் நிறைந்து அவரவர்களுக்கு ஆத்ம சுத்தி, ஒரு பேரானந்தம், அவரவர்களுக்கு ஒரு நிம்மதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், 16 செல்வங்கள் அனைத்தும் கொடுத்து இகபர சௌக்கியத்தை அடையும்படியாக, மேலும் அவளையே சதா சர்வ காலம் அவளன்றி உலகத்தில் எது ஒன்றும் நமக்கு சாஸ்வதமில்லை, எது ஒன்றும் பெரிதல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருவதற்கு, அந்த நிலைப்பாட்டை கொண்டு அவளையே சரணாகதி பண்ணுவதற்கும் இம்மாதிரியான ஒரு வைபவம் நமக்கு துணை புரிகின்றது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் கூட இந்த கோடி நாம யஜ்யத்தில் அவரவர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, இது தெய்வத்தினுடைய செயல், இது தெய்வத்தினுடைய வாக்கு, அம்பாள் நமக்கு இட்ட கட்டளை, இது ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியான ஒரு காரியம் என்ற நிலைப்பாட்டோடு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த உயர்வான ஒரு மாபெரும் கோடி பாராயணத்தை நீங்கள் எல்லாம் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அவள் அருளாலே அவள் தாள் வழங்கி என்று சொல்வார்கள். அதேபோல் அம்பாளை வணங்குவதற்கும் அவருடைய கிருபை அவசியம் தேவை. அப்படி அம்பாளுடைய கருணை நமக்கெல்லாம் முழுமையாக பூர்ணமாக
நமக்கெல்லாம் இருக்கும்படியாக இந்த ஆஷாட மாதத்திலே ஆடி மாதம் குருநாதருடைய ஜெயந்தி மகோத்சவத்தை ஒட்டி காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய ஜெயந்தியை ஒட்டியும் ஆஷாட மாசத்திலே பகவான் கிருஷ்ணனாகப்பட்டவன் தட்சிணாயனத்திலே அவதாரம் செய்கின்றார். ஸ்ராவண்யாம் கிருஷ்ணபக்ஷேது அஷ்டமி ரோகிணி யுதா என்ற வாக்கியத்தின்படி ஸ்ராவண மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் என்ற தினத்திலே பகவான் அவதாரம் செய்கின்றார். விநாயகர் சதுர்த்தி, பிறகு நமக்கு நவராத்திரி உற்சவம், இப்படியாக அநேக உற்சவங்களுக்கு பூர்வாங்கமாக நம்முடைய கோடிநாம உற்சவமானது அமைந்துள்ளது. நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியம். இப்படி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்ததான ஒரு மாதம். ஆடி மாதத்திலே பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் செவ்வாய்க்கிழமை என்றும் முடிந்தால் சில இடங்களிலே தினந்தோறும் கூட அம்பாளை சென்று வழிபடுவது என்பது மரபு. இப்படி இந்த ஆடி மாதத்தில் எல்லா பெண்களும் அம்மன் ஆலயத்திலே குழுமி இருந்து அவரவர்கள் பல ஸ்தோத்திரங்களை அவரவர்கள் தமிழிலும் சமஸ்கிருத பாஷையிலும் எண்ணற்ற அவரவர்கள் மொழியிலே கூட அவரவர்களுக்கு அம்பாளுக்கு பிரீத்தியானதான ஸ்லோகங்களை எல்லோரும் சொல்லி அம்பாளை மகிழ்வித்து தானும் மகிழ்ந்து ஒவ்வொருவரும் பரம சௌக்கியத்தை அடையும் மார்க்கமாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது. இப்பேற்பட்டதான ஆடி மாத வைபவமானது நம்மளுடைய தேசத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுதும் இந்த ஆடி மாதத்திலே குரு பூர்ணிமா தினத்திலே குருவினுடைய சரணத்தை நாம் பற்றுவதற்கும் திருமூலர் சொல்லியபடி குருவின் திருநாமம் செப்பல், கடைசியிலே குரு ஒரு சிந்தித்தல் தானே என்ற நிலைப்பாட்டின்படி குருவினுடைய திருநாமங்களை உச்சரித்து குருவை மனதிலே ஏகாகிர சித்த பக்தியோடு நினைத்து அந்த குருக்கு நாம் பக்தி செலுத்துகிறோம், நம்மளுடைய மரியாதையை செலுத்துகிறோம், கிருதஜ்ஞையை தெரிவிக்கிறோம். இப்படி ஆண்டுதோறும் நடக்கின்ற ஆண்டு திருவிழாவாக இப்பொழுது சிங்கப்பூர் தேசத்தில் இது அமைந்துள்ளது. போன வருடம் ஆரம்பித்து கோடி பாராயணம் மிக 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 விமரிசையாக ரொம்ப நல்ல முறையில் செய்தது. அம்பாள் கருணை, அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம். பிறகு நடந்த சுவாசினி பூஜை, அதுவும் ஒரு மைல்கல்லாக அமைந்திருந்தது. அடுத்து வரக்கூடியது இப்பொழுது இந்த குரு பூர்ணிமா தினத்திலே நாம் கொண்டாடுவது கோடி நாம பாராயணம் 3வது ஆண்டு விழா என்பது வருடத்திற்கு ஒரு முறை. இப்போ இந்த நம்ம பக்தர்களுடைய ஒரு பரிபூர்ணமான அவளுடைய எண்ணங்கள், முயற்சி, அவளுடைய பக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது அம்பாள் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டுக்கு 2 விழா கொண்டாடும்படியாக ஒரு அமைப்பு. இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம சுவாசினி பூஜை பண்ணோம், 1000 சுவாசினி. அடுத்து பார்த்தா ஒரு 4 மாதத்துக்குள்ள உடனே கோடி நாம யஜ்யம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கருணை பண்ணியிருக்கா, எவ்வளோ அம்பாளுடைய காருண்யம். ஆக இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள உத்தராயணத்தில் 1, தட்சிணாயணத்தில் 1, 2 அயனத்துக்கு 2 விழா. இன்னும் போக போக ஒவ்வொரு ருதுக்கும் ஒரு விழாவாக கூட இது அமையலாம். நம்ம எவ்வளோ கூட பக்தி பண்ணுறோமோ,
எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அம்பாள் இடத்துல இன்னும் ஈடுபாடுகள் வருவதற்கும் ஈடுபாடுகள் வளர்வதற்கும் அம்பாள் அருள் புரிவாள். மேலும் சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அறக்கட்டளையானது பல ஆண்டுகளாக இயங்கி வருவது அனைவருக்கும் தெரியும். அதில் குறிப்பாக மாதம் ஒரு உற்சவம், சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொல்லுவது வழக்கம். அப்படியாக ஒரு சின்ன முறையில் ஒவ்வொரு கிரகங்கள்லையும் அவாவா விருப்பத்திற்கு ஏற்ப இந்த உற்சவங்களை மாசாந்திர உற்சவம் 12 மாதமும் 12 உற்சவங்களை கொண்டாடுறோம். இப்போ இந்த உற்சவங்களை கொண்டாடுறதுனால எல்லோருக்கும் ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரணும். எல்லோருக்கும் பகவான் இடத்துல ஈடுபாடு வரணும். எல்லோரும் ஸ்ரத்தையாக இருக்கணும். எல்லோரும் மனசாந்தியோடு இருக்கணும். எல்லோரும் அவரவர்களுக்கு தேவையானதை தார்மீக ரீதியில் அம்பாள் இடத்துலேருந்து அடையணும். இந்த ஒரே நோக்கத்தோடு கூட எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஆத்மார்த்தமாக இந்த சேவையை அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடியதான காமாட்சி சேவா சங்கானது ரொம்ப நல்ல முறையில் ரொம்ப அழகான முறையில் அவர்கள் செய்து வருகிறார்கள். அது போற்றுதலுக்கு உரியது. இப்படி அந்த தேசத்தில் உள்ளவர்கள் பல காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவா கூட ஒரு சிலர் அவரவர்கள் ஒரு சில குருமார்களை கொண்டாடி கொண்டு வருவதையும் நாம் அறிகிறோம். இருந்தாலும் கூட நம்மளுடைய ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தில் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் முழுமையாக அவாவா தங்களை ஈடுபடுத்திட்டு இப்பேற்பட்டதான உற்சவங்களை மாதம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாள். அப்படி பகீரத பிரயத்தனமாக இவா எல்லாரும் பண்ணுறதை பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க அம்பாளுடைய அனுகிரகம்தான். குரு கடாட்சம் அப்புறம் தெய்வ கடாட்சம், இந்த 2 கடாட்சமும் பரிபூர்ணமாக இருக்குது. அதில் பேர் சொல்லிகிட்டே போனால் அவ்வளோ பேர் இருக்குது. அதில் இந்த உற்சவத்தை கொண்டாடுறது ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இந்த வாழ்க்கை காமாட்சி சுவாமிகள் யாருன்னு கூட தெரியாத இருக்கிறவா கூட அங்கே இருக்கிறவா செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அவள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக அங்கே வந்து இருக்கிறவா எவ்வளோ தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுன்னு பண்ணுறா, அவள் எப்படி நல்ல சத்குணத்தோடு பண்ணுறா, அதெல்லாம் வெளியிலிருந்து பார்க்குறவா இவா பண்ணக்கூடியதான கைங்கரியத்தினுடைய அடிப்படையில் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்த்து அவள் வியந்து தன்னையும் இணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் குருவை பார்க்கல, குருவை பற்றி படிக்கலை, இருந்தாலும் கூட நல்ல காரியம் பண்ணுறான். அந்த நல்ல காரியத்தில் நாமளும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு பலரும் இணைந்து சேவையாற்றுவது என்பது காமாட்சி பரிபூர்ணமாக அருள்பாலித்திருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த கோடி நாம யஜ்யம் என்பது இந்த கலிகாலத்திலே மிகவும் அவசியமானதாகும். இதில் நாளைய தினம், அதாவது குரு பூர்ணிமா தினமான இந்த கோடி நாம பாராயணமானது உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாராயணம் செய்ய அனுமதி கேட்டுள்ளபடியால், பிரார்த்தனை செய்துள்ளபடியால் சிங்கப்பூரில் நடக்கின்ற அதே தருணத்திலே பல நாடுகளிலும் இந்தியா முதற்கொண்டு எல்லா தேசங்களிலும் இதை பாராயணம் செய்ய இருக்கின்றார்கள். ஆக
இந்த கோடி நாம பாராயணம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு யஜ்யம். இது பல சத்காரியங்களுக்கு முன்னோடியாகவும் இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளபடியால் இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் கலந்து கொண்டு இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் உலக அமைதிக்கும் நாம் வசிக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலே குடும்ப முன்னேற்றத்திற்கும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கும் பல முன்னேற்றங்களை மனதில் கருதி மனதில் கொண்டு இதை சங்கல்பமாக செய்து கொண்டு இந்த க்ஷேமத்தை கருதி இந்த பாராயணத்தை செய்யும் பொழுது அந்த பலனானது பல கோடி பலனாக நமக்கெல்லாம் அம்பாள் அருள் மழை பொழிவாள் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே குரு பூர்ணிமா தினமானது நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சிங்கப்பூரிலே ஏற்பாடு செய்துள்ள பக்தர்கள் அனைவரும் மேலும் மேலும் இம்மாதிரியான சத்விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பக்தியானது, உங்களுடைய முயற்சியானது, உங்களுடைய எண்ணமானது, உங்களுடைய அந்த சரணாகதி தத்துவமானது எக்காலத்திலும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய தலையாய ஒரு மிகப்பெரியதான ஒரு பொறுப்பாகும். அந்த விதத்திலே குருவினிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி ஸ்ரத்தை என்றென்றும் குறையாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா அதனால குருக்கு ஏதாவது கெயினால்னா, குருக்கு ஒரு கெயினும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ குருவிடத்தில் நம்ம பக்தியோட நம்பிக்கையோட நம்ம இருக்குமோ அது மூலமாக நம்ம நல்ல காரியம் லோகத்துக்கு பண்ணுறோம். ஜனங்களுக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நல்ல காரியத்தில் ஜனங்களை இணைச்சிக்கிறோம். இந்த நல்ல காரியத்தினால எல்லாருக்கும் ஒரு சௌக்கியம் ஏற்படுறது. திரும்ப எப்போ நல்ல காரியம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்குறா. எப்போ நல்ல காரியத்தில் எங்களை இணைச்சிப்பேல் அப்படிங்கிறா. இப்படி ஒருத்தருக்கும் ஆத்மார்த்தமாக பக்தி வரணும். ஆத்மார்த்தமாக நம்பிக்கை வரணும். ஆத்மார்த்தமாக எல்லாரும் பரமஸ்ரேயஸோடு இருக்கணும். ஆகையினால இந்த தேசத்தில் ஒவ்வொருவரும் குரு சரணத்தை பற்றி கொண்டு அந்த குருவினுடைய உபதேசங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த உபதேசங்கள் மூலமாக எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே அந்த உபதேசங்களை கொண்டு வாழ முடியுமோ, பின்பற்றி வாழ முடியுமோ, அந்த நல்ல உபதேசங்களை எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதாக எடுத்துக்கொண்டு எந்த ஒரு குருவையும் நாம் இழிவாகவோ எந்த ஒரு குருவையும் நாம் பிரகடனப்படுத்தியோ விமர்சனம் செய்தோ அந்த குருவை பற்றி தவறாக பேசுவதோ நினைப்பதோ வாழ்க்கையிலே மிகப்பெரியதான பரிகாரம் இல்லாத பிராயச்சித்தம் இல்லாத மகா பாவமாகும், கொடிய பாவமாகும். ஆகையினால் அவரவர்கள் குரு என்ற நிலையிலே இருப்பவர்கள் எல்லாம் ஞானத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். ஞானத்திற்கு எல்லை இல்லை. ஞானம் என்பது ஒரு பூரண நிலை. ஞானம் என்பது பிரம்ம தத்துவம். ஞானம் என்பது சுத்த சைத்தன்யம். ஆகையினாலே எப்படி ஒரு தாயாரிடத்திலே நாம் கலங்கத்தை எதிர்பார்க்க மாட்டோமோ, ஆராய்ச்சி பண்ண மாட்டோமோ, கங்கையிலே ஒரு புனிதத்தை எப்படி ஆராய்ச்சி செய்ய மாட்டோமோ, அப்படி ஆராய்ச்சி செய்ய முடியாத வஸ்துக்கள்
என்பது உலகத்திலே மாதா, பிதா, குரு, தெய்வம். இதை தவிர அம்பாளால் படைக்கப்பட்டதான சில விசேஷ, அதாவது தீர்த்தம், விருட்சம், மரங்கள், இதெல்லாம் சிலலாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்படி பஞ்சபூதங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்படி ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதான ஒரு வஸ்து உலகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வஸ்துக்களில் குரு என்பவரும் இருக்கார். அப்படி ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்து. அதனால் எந்த குருவையும் நம்ம சாமான்யமாக ஞான மார்க்கத்தை தேடின்னு இருக்கோம், ஞான மார்க்கத்துக்கு போயின்னு இருக்கோம், ஞானத்தை அடைவதற்கு முயற்சி சென்றிருக்கோம். இந்த ரீதியில் நாம் எந்த குருவையும் தயவு செய்து குரு விமர்சனம் என்பது உலகத்தில் நமக்கு எப்பொழுதும் அந்த க்ஷணத்துக்கு ஆனந்தமாக இருக்கும், அந்த க்ஷணத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பின்னால் எப்போ நமக்கு ஒரு பேராபத்தோ இல்லை பெரும் பாவமோ ஒரு பெரிய பிரச்சனையோ நமக்கு காத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால இது காமாட்சியினுடைய வாக்காக கருதி குரு நிந்தனை என்பது தெய்வ நிந்தனையை விட மிக மிக தவறானது. தெய்வ நிந்தனையை விட தெய்வ நிந்தனைக்கு கூட நமக்கு பிராயச்சித்தம் இருக்குது சாஸ்திரத்தில். ஆனால் குரு நிந்தனைக்கு சாஸ்திரத்தில் எங்கே நீங்கள் தேடினாலும் அதுக்கு பிராயச்சித்தத்தை தேட முடியாது. அதனால தான் குரு சாட்சாத் பரபிரம்மம், பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அது பிரம்ம தத்துவம், சிவ தத்துவம், விஷ்ணு தத்துவம். அதனால தான் இந்த 3 தத்துவங்களும் சேர்ந்தது தான் குரு. இப்போ குருங்கிற வேறு ஏதோ வேஷத்தை போட்டுண்டு இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறவா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவான் கீதாச்சாரியன் சொல்லியபடி எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு இழுக்கு வருதோ, தர்மத்துக்கு சோதனை வருதோ, குருமார்கள் எல்லாம் அவதாரம் செய்து சஞ்சாரம் செய்து தன்னுடைய தபோபலத்தினாலே ஞானபலத்தினாலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுகின்றார்கள். ஆகையினால் நமக்கு எப்படி தர்மம் வழிகாட்டுகின்றதோ, எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கோ, அந்த குருமார்களுக்கும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கும் சொல்லியிருக்கு குருவோட லட்சணம். அப்படி இருக்கும்போது அவரவர்களுடைய தர்மத்தை விட்டு விலகாது இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்படி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அவரவர்களுடைய குருவை கொண்டாடி கொண்டு பல நல்ல காரியங்கள் நடக்கும் இடத்திலே அந்த குருவினுடைய ஒரு அனுகிரகத்தோடு கூட நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த சத்காரியத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற ஒரு அனுகூலமும் எண்ணற்ற சந்தோஷமும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆகையினால இந்த நல்ல ஒரு தருணத்தில் பிரதி வருஷம் என்று இல்லாமல் ஆண்டுக்கு 2, ஆண்டுக்கு 4 என்ற ரீதியில் பல கொண்டாட்டங்களை, அம்பாளினுடைய உற்சவங்களை நீங்கள் எல்லாம் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பது அம்பாளினுடைய ஒரு எண்ணம். என்னால் முழுமையாக இந்த உற்சவத்தில் கலந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பில்லை, கலந்து கொள்ளும்படியான ஒரு நிலையில் இல்லாதபடியால் உங்களுக்கு இந்த உபதேச கிரமமாக, உபதேசம் மூலமாக ஒரு சிறியதான அனுகிரக பாஷணத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டு ஆனந்தித்து பரம சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைந்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்ற சகலத்தையும் பெற்று வாழ்வீர்கள் என்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மேலும் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறும். இந்த உற்சவத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு அவரவர்கள்
காலை முதல் மாலை வரை அம்பாளுடைய காரியம், அம்பாளுடைய பணி, அம்பாள் நமக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு என்ற ஒரு நிலையை மனதில் வைத்துக்கொண்டு அவரவர்கள் முழுமையாக பல மணி நேரங்கள் இருந்து பல முறை இந்த பாராயணத்தை செய்து அந்த பாராயணத்தின் மூலமாக நீங்கள் எல்லோரும் நல்ல சத்கதியை அடைய வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பூரண ஆயுளையும் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்த காரியத்தை நாமெல்லாம் செய்து வருகிறோம். அந்த நிலையிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு எல்லாம் வல்ல அன்னை ஸ்வர்ணகாமாட்சி உலகத்திலே முதன்மையாக தோன்றியது 108 சக்தி பீடம் காஞ்சி மாநகரத்திலே, காஞ்சி ஜில்லாவிலே. அந்த க்ஷேத்திரத்தை ஒரு முறை அம்பாளை தரிசித்து 108 அம்பாளையும் யார் வலம் வந்து தரிசிக்கிறார்களோ 7 புவனங்களையும் அவர்கள் வலம் வந்து அந்த புண்ணியத்தை அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆகையினால் ஒரே நேரத்தில் எல்லா அம்பாளையும் ஒரு இடத்தில் சங்கமித்து நாபிஸ்தானத்திலே ஸ்வர்ணகாமாட்சியை பிரதிஷ்டை செய்து நித்தியமும் ஹோமங்கள், கோபூஜையோடு அன்னப்பிரசாதத்தோடு பல உற்சவங்கள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எல்லாம் இந்தியா வரும்பொழுதெல்லாம் அவரவர்கள் குலதெய்வத்தை தரிசிக்க செல்வது போன்று நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஆதார பீடமாக உள்ள 108 சக்தி பீடத்தையும் தரிசிக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு வர வேண்டும். அப்படி நீங்கள் எல்லோரும் இந்த சக்தி பீடத்தை கண்டுகளித்து 108 அம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பெற்று பரம சிரேயஸை அடைய வேண்டும். காமாட்சி சுவாமிகளுடைய வர்தந்தி மகோத்சவம் பிறந்தநாள் வைபவமானது 1000 சுபாசினி பூஜைகளோடு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் 1000 பேர் வந்து நம்ம கோயிலில் ஒரே சமயத்தில் எல்லாரும் பாராயணம் பண்ணுறான். 1000 சுபாசினிகள், 1200 சுபாசினிகள் வந்து அவர்களை எல்லாரையும் உட்காந்து வச்சு இங்கே சுமங்கலிகளெல்லாம் நெருங்கெல்லாம் இட்டு அவளுக்கு எல்லாரும் மறுபடி அம்பாலா பாவித்து அவளுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பாராயணம் பண்ண வச்சு அவளுக்கு எல்லாருக்கும் அந்த நைவேத்தியத்தை எப்படி அம்பாளுக்கு ஆகாரம் என்னது நைவேத்தியம், அது மாதிரி இவளுக்கு ஆகாரம்னு சொல்லக்கூடாது. இந்த 1000 சுபாசினிகளும் அம்பாள், அதனால் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிண்டு அந்த ஆசீர்வாதத்தை சிங்கப்பூரில் இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணி லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் பரமக்ஷேமத்தையே அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தோடு உங்களோடு இன்றைய தினம் குரு பூர்ணிமா இந்த கோடி நாம பாராயண யஜ்யத்தின் பூர்வாங்கமாக இந்த முன்னுரையானது அமைத்து கொடுத்த பராசக்திக்கு கோடானு கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆத்மகுருவாகிய காஞ்சி காமகோடி பீடாதிபதி நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஜெகத்குரு ஸ்ரீ 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 மகாபரிவா அவருடைய சரணத்திலே என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சேவா சங்கு உறுப்பினர்கள் அனைவரும் பரமக்ஷேமத்தை அடைந்து அனைவரும்னா எல்லாரும் அதில் வந்து அதை ஆரம்பிக்கும்போது ஒரு 4 பேர் இருந்தால் இன்றைக்கி 400 பேர் இருக்கா. பட்டியல் பெருசாக இருக்குது. அதனால் யார் பேரை முதல்ல சொல்கிறது, யார் பேரை கடைசியில் சொல்கிறது, யார் பேரை மத்தியில் சொல்கிறதுன்னு புரியல. அதனால் கல்கண்டுக்கு எல்லா பக்கமும் எப்படி இனிப்போ அது மாதிரி சேவை புரிபவர்கள் அனைவருமே 1ஆம் நம்பர் தான், எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்கு. அப்படினால இதில் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்லாம் கிடையாது. அதனால் எல்லாரும் இதில் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா
இந்த சங்கு அங்கே இருக்கக்கூடிய சங்கமானது அவ எவ்வளோக்கு எவ்வளோ இதை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக பண்ணுறாங்கிறது நமக்கு புரிவாருது. ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கும்போது விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் அது பண்ணிட்டு இருந்தா அப்பவும். இப்போது ஒரு 4-5 வருஷமாக இது ரொம்ப ஆலமரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இல்லைன்னு என்ன தெரியறதுன்னா முழுக்க 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 அம்பாளுடைய கருணையை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அம்பாளுடைய அனுகிரகத்தை தவிர நமக்கெல்லாம் யாருக்குமே கிரெடிட் கிடையாது. காமாட்சி சுவாமிகள எல்லாம் கிடையாது, நீங்கள் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம்னா அதில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ பண்ணுற நல்ல காரியங்கள், இந்த கூட்டம், இந்த முன்னேற்றங்கள், இவ்வளோ பேர் இதில் சேர்ந்துருக்கா, இவ்வளோ பேரும் தங்களை இணைச்சின்னு இருக்கான்னா அப்போ நம்ம ஆதியிலேருந்து நம்ம பண்ணினதுக்கு இப்போது அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அப்படி மனசில் நினச்சிட்டு ஆனந்தப்பட வேண்டும். மேலும் மேலும் அடுத்தடுத்து என்னென்ன உற்சவங்கள்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எல்லா உற்சவங்களையும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் காமாட்சியோட விருப்பம். ஜெய் குருதேவ். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் குருதேவ். குருஜி மாமி பேசுகிறேன். எல்லாரையும் கோடி பாராயணத்தில் சிம்மகிரிகள்லாம் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பல சந்தர்ப்பத்தினால நம்மளால் கலந்துக்க முடியல. இருந்தாலும் நம்ம எல்லாம் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சீக்கிரம் இப்போ பண்ணி அதுக்குள்ளே 1 இயர் ஆயிட்டாங்கிற மாதிரி தோன்றுறது. ரொம்ப அழகாக எல்லாரும் சேர்ந்து பண்ணுறேன். அவ இருக்கிற இடத்துலேருந்து பண்ணணுங்கிறத நினச்சிட்டு பண்ணுறேன். குருங்கிறவர் தான் நமக்கு முதல் கடவுள்னு சொல்லுவா. குரு வார்த்தைக்கு நம்ம மறு பேச்சு பேசக்கூடாது. அவருடைய இதுக்காக இவ்வளோ தூரம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சேமமாக இருக்கும்.